சாரி ஃபிட் பண்ண குடுத்தாங்கங்க. குடுக்கும்போது சொல்லல, எனக்கு பஃப்லி ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு. நம்ம பண்ணிலாம் முடிச்சுட்டோம். காலையில நான் மேக்கப் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் சொல்றாங்க, எனக்கு பஃப்லி ஃப்ளீட்ஸ்ல எனக்கு அத அயர்ன் பண்ணி தாங்க. இல்ல சிஸ்டர் நான் முடிச்சுட்டேன் அப்படிங்க. இல்ல நீங்க எனக்கு எப்படியா பண்ணி தாங்க. இல்லன்னு கேட்கவே மாட்டேங்காங்க. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிட்டேன். சிஸ்டர் நான் முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். அது ஒண்ணும் செய்ய முடியாதுனாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா திருப்பி திருப்பி அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால, சரி நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஓகே எல்லா பின் சேஃப்டிலாம் கழட்டிட்டு, கீழ உள்ள ஃப்ளீட்ஸ்ல வந்து நம்ம கர்லர் மிஷின் இருக்குல்ல, ஸோ அத வச்சு பண்ணி, அந்த கீழ உள்ள அந்த கொஞ்சம் பஃப்லியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சேஃப்டி பின் போட்டுட்டு, அத ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படியும் நம்ம அயர்ன் பண்ணா அது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். அதுவும் இந்த கிளாத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் வரும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கிளையண்ட்டுக்காண்டி அப்படின்னு தான் ஓகே பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு அ ஒரு 25% தான் நல்லா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த மாரி சாரி ஃபிட் பண்ணும்போது, எனக்கு இந்த மாரி தான் வேணும்னு சொல்லி குடுங்க. குடுத்து முடிச்ச பிறகு எனக்கு அப்படி மாத்தாங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அத பண்ணவே முடியாது. அதுவும் இந்த பஃப்லி ஃப்ளீட்ஸுங்கிறது வந்து கெட்டம்போது தான் நம்ம அது பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி ஃபோல்ட் பண்ணும்போது, இந்த நீங்க எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் வராது.